முன்னாடி காவேரி அவங்க அம்மா கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதனால் விஜய் கதறி கதறி அழறாரு. அவரால் தாங்கிக்கவே முடியல. வீட்டில் பாட்டிக்கிட்டேயும் தாத்தா கிட்டேயும் சொல்லி கதறாரு. பாட்டியும் தாத்தாவும் இப்படி ஆயிடுச்சு விஜயோட வாழ்க்கைன்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. இங்கே விஜய் தாத்தாவோட மடியில் படுத்துட்டு அழறாரு. தாத்தா அவருக்கு ஆறுதல் சொல்கிறாரு. கண்டிப்பாக சீக்கிரமாக காவேரி வந்துருவா, கவலைப்படாதப்பா, அவங்க வீட்லேயும் உன்னை புரிஞ்சுப்பாங்க, நீ பண்ணதெல்லாம் தப்புன்னு அவங்க நினச்சிட்ருக்காங்க. ஆனால் உன் மனசு எனக்கு தெரியும் விஜய், நீ பூ மாதிரிப்பா உன் மனசு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆதங்கப்பட்டு காவேரி அம்மா வீடை காலி பண்ணணும், இதுக்கப்புறம் இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட நம்ம இருக்கக்கூடாது, இங்கே இருந்தால் தேவையில்லாத பிரச்சனைகள் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, வீடை பார்க்க சொல்கிறாங்க. சரிம்மா நாங்கள் பார்த்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் குமரனும் சொல்கிறாங்க. இங்கே பாருடி, எவ்வளோ சீக்கிரம் வீடை காலி பண்ணுமோ அவ்வளோ சீக்கிரம் வீடை காலி பண்ணணும், எந்த வீடாக இருந்தாலும் பரவாயில்ல, அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, உடனே காலி பண்ணி இங்கேருந்து போய் ஆகணும், இங்கே இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு நெருப்பில் நிற்கிற மாதிரியே இருக்குது அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு அப்படியே அழறாங்க. காவேரி தாங்க முடியாமல், இவ பண்ணி வச்ச வேலை இருக்கே, நான் என்னத்தை சொல்கிறது, இவ தலையில் இப்படியே மண்ணை வரி போட்டுக்கிட்டாலே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க அம்மா பார்த்து அழுதுட்டு அப்படியே விஜயை பற்றி யோசிச்சுட்ருக்காங்க. இங்கே விஜயும் காவேரி பற்றி யோசிச்சுட்ருக்காரு. அடுத்து காவேரி என்ன பண்ணுறாங்க, விஜய் அப்படி பார்க்க முடியுமான்னு சொல்லிட்டு ஏங்குறாங்க. அதே மாதிரி விஜயும் காவேரி பார்க்க முடியுமான்னு சொல்லிட்டு ஏங்குறாரு. அடுத்து காவேரி அம்மா நான் கோயிலுக்கு போயிட்டு வரமான்னு சொல்லிட்டு போகிறாங்க. நர்மதை கூட கூட்டம் போடுறாங்க. நர்மதாவும் கோயிலுக்கு போகிறாங்க. காவேரியும் இங்கே விஜய் என்ன பண்ணுறாரு, காவேரி தேடி வராரு. எப்படியாவது காவேரி மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு வராரு. அந்த டைமில் கரெக்டாக குமரன் மீட் பண்ணி பெரிய பிரச்சனை பண்ணுறாரு. இதுக்கப்புறம் காவேரி மீட் பண்ண அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு சட்டையை பிடிக்கிறாரு. ரெண்டு பேருமே சட்டையை பிடிச்சி பயங்கரமாக கோபமாக அடிச்சுக்க போகிறாங்க. அந்த டைமில் நிவின் அவங்கள விலக்கி வைக்கிறாரு. இங்கே பாருங்கள், தேவையில்லாத பிரச்சனை பண்ணாதீங்க, இங்கேருந்து போயிடுங்க அப்படி சொல்லிட்டு விஜய் வெட்டி அனுப்புறாரு. விஜய் மனசு கஷ்டப்பட்டு வராரு. தாத்தா காவேரியை பார்த்தியாப்பா, எல்லாத்தையும் பேசுனியா அப்படின்னு சொல்லி சொல்கிறானே. இல்லை தாத்தா, என்னால் பேச முடியல, காவேரி பார்க்கவே விட மாட்டேங்கிறாங்க தாத்தா, அவங்க வீட்டில் நான் என்ன பண்ணுறதுனே தெரியல தாத்தா, என்னால் காவேரி பார்க்க அம்மா அவங்ககிட்ட பேசாமல் இருக்கவே முடியல தாத்தான்னு சொல்லிட்டு அழறாரு. தாத்தா சொல்கிறேன்ல, காவேரி நீயும் சேர்ந்துருவப்பா, கவலைப்படாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இங்கே விஜய் கவலைப்பட்டு தூங்கிட்டு இருக்காரு. காவேரி உடனே எழுப்புறாங்க. ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு, காவேரி நீ வந்துட்டியா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணுறாரு, கிஸ் பண்ணுறாரு. காவேரி எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, நீ வந்துடுவேன்னு எனக்கு தெரியும் காவேரி, நீ எப்படியும் வந்துடுவேன்னு தேடி நான் யோசிச்சுட்டு தான் இருந்தேன், அதே மாதிரி நீ வந்துட்ட, எனக்கு இது போதும் காவேரி, இனிமேட்டு எக்காரணம் கூட உங்ககிட்ட நான் எதுவுமே சொல்லாமல் செய்யவே மாட்டேன், நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லுவேன் காவேரி, இதுக்கப்புறம் என்னை விட்டுட்டு போக மாட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிக்கிறாரு. திடீர்னு காவேரி காணோம். காவேரி இங்கே தானே இருந்தால் எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு தூக்க கழகத்தை எழுந்துக்கிறாரு. கனவா, அப்போ காவேரி வரலையா என்ன தேடி அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு விஜய். உடனே ஓடி போய் வெளியே பார்க்குறாரு. எல்லா இடமும் தேடுறாரு, காவேரி இல்லை. அப்போ காவேரி உண்மையிலேயே வரலையா, நான் கனவு தான் கண்டனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனாகி அப்படியே உட்காந்துருக்காரு. அவங்க வீட்டை எட்டி எட்டி பார்த்துட்ருக்காரு. உடனே இங்கே தாத்தா ஒரே டென்ஷனாக இருக்காரு. அதை பார்த்துட்டு விஜய் என்னாச்சு தாத்தா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, காவேரியோட ஃபேமிலி வீட்டை காலி பண்ணுறாங்களாப்பா, அவங்க சொல்லி அமைச்சிருக்காங்க அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு. தாத்தா என்ன தாத்தா இது, அப்போ காவேரி என்னை விட்டுட்டு போயிடுவாளா, இதுக்கப்புறம் காவேரி வீட்டுக்கு வரமாட்டாளா, இல்லைப்பா அவங்க கோவத்தில் இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு எனக்கே ஒன்றும் புரியல, அவங்கள எவ்வளோ சொல்லிட்டேன் ஆனால் அவங்க இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கப்பா. பாட்டி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. அது எப்படி காலி பண்ணிவிட்டு அவங்க போக முடியும், அவங்க போனால் போட்டோம், நம்ம வீட்டு மருமக எதுக்கு போகணும், எல்லாம் இந்த விஜயை சொல்லணும், தேவையில்லாமல் பண்ணி வச்சுருக்காங்க, காவேரி தங்கமான பொண்ணுடா, இப்படி பண்ணி வச்சுருக்கியே, அவளை எப்படியாவது கூட்டின்னு வர பாடுறா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு உண்மையிலேயே காவேரி தங்கமான பொண்ணு தான் பாட்டி, ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல பாட்டி, எப்படி கூட்டின்னு போகிற, அவன் பொண்டாட்டிடா, நீ எப்படியாவது பேசி கூப்பிட்டு வர வழியை பாரு பாட்டி சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே ராகினி இதெல்லாம் கேட்குறாங்க. கேட்டுட்டு காவேரி இங்கே வரவே கூடாது, அதுக்கு எதாவது செஞ்சே ஆகணுமே, என்ன பண்ணலாம், விஜய் மனசை கண்டிப்பாக மாற்றி ஆகணும் என்ன வச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ராகினி.